தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆலய அற்புதம் யூடியூப் சேனல்ல ஸ்ரீ அபிராமி உடனுரை ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலோட வரலாறுகள் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாங்க. இந்த கோவில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருக்கடையூருங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரோட புராண பெயர் திருக்கடவூர் வில்வவனம் பிஞ்சிலவனம்னு சொல்லப்படுது. இந்த தலத்தில் இறைவன் அமிர்தகடேஸ்வரர். இவர் அமிர்தலிங்கேஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு. அம்பாள் அபிராமி அம்மன். இவங்க அபிராம சுந்தரி, அமுதகடேஸ்வரி, சந்திரசேகரி போன்ற பல திருப்பெயர்கள்ல அழைக்கப்படுறாங்க. உற்சவர் காலசம்ஹாரமூர்த்தி. இவருக்கு வருஷத்துல 12 தடவை அபிஷேகம் நடக்கும். இவர் சித்திர திருவிழாப்ப 6வது நாள் திருவீதுலா வருவார். இந்த தலத்தோட தலவிருட்சம் வில்வமரம் பிஞ்சிலம். தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி, மார்க்கண்டேய தீர்த்தம், கால தீர்த்தம். இந்த தலம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள்ல 47வது தலம். இங்க அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் போன்றோர் இறைவனை போற்றி தேவார பதிகம் பாடியிருக்காங்க. அட்ட வீரட்ட தலங்கள்ல இது யமனை காலால் எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்த தலம். கருவறைக்குள்ள இருக்கிற மூலவர் ஒரு லிங்கம் தான்னாலும் அதை உற்று பார்க்கும்போது பின்னால இன்னொரு லிங்கம் பிம்பமா தெரியும். ஒரு சமயம் ஞானோபதேசம் பெற வேண்டி பிரம்மதேவன் இறைவனை வழிபட்டாரு. அப்ப இறைவன் பிரம்மதேவன் கையில ஒரு வில்வ விதைய கொடுத்து, இது இட்ட ஒரு முகூர்த்தத்துள் எந்த இடத்தில் முளைக்கின்றதோ அந்த இடத்தில் தங்கி எம்மை வழிபடுவாயாகன்னு கட்டளையிட்டிருக்காரு. கடைசியா அந்த வில்வ விதை இந்த தலத்துல குறித்த காலத்துக்குள்ள முளைச்சிருக்கு. பிரம்மதேவன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அங்கேயே தங்கி எம்பெருமானுக்கு பூஜை செஞ்சு ஞானோபதேசம் பெற்றிருக்காரு. அதனால தான் இந்த தலம் வில்வவனம்னும் இறைவன் வில்வவனேஸ்வரர்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தோட தலவிருட்சம் பிஞ்சிலம், அதாவது ஜாதி மல்லிகை கொடி. அதனால தான் இந்த தலம் பிஞ்சிலவனம்னு சொல்லப்படுது. மார்க்கண்டேயர் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக கங்கை நீரையும் இந்த பிஞ்சில பூவையும் பயன்படுத்தியதா ஐதீகம். இந்த தலத்துல இந்த மலர் வருஷம் பூரா பூத்து குலுங்குது. இது சுவாமிக்கு மட்டும்தான் சாத்தப்படுது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சப்ப வந்த அமுதத்தை ஒரு கடத்துல அடைச்சு இந்த தலத்துல வச்சுட்டு நீராட போயிட்டு திரும்ப வந்து அதை எடுக்க முயற்சி செஞ்சாங்க. அப்ப அந்த அமுத கடம் சுயம்பு மூர்த்தியா சிவலிங்க உருவமாயிருக்கு. கடத்துல இருந்த அமுதம் சிவலிங்கமா மாறினதுனால இறைவனுக்கு அமுதலிங்கம்னு இந்த ஊர் கடவூர்னு பெயர் பெற்றிருக்கு. திருக்கடவூர் தான் காலப்போக்கில் திருக்கடையூர்னு மருவியதா சொல்லப்படுது. இந்த கோவில் நகரத்தோட நடுவில் மேற்கு நோக்கி அழகா அமைஞ்சிருக்கு. அம்பாலோட சந்நிதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல மேற்கு திசையிலையும் கிழக்கு திசையிலையும் 2 ராஜகோபுரங்கள் இருக்கு. இந்த கோவிலுக்குள்ள இடது பக்கமா முதல் பிரகாரத்துல 100 கால் மண்டபம்னு சொல்லப்படுற பிரசங்க மண்டபம் இருக்கு. கிழக்கு கோபுரம் முனீஸ்வரர் தங்கியிருந்ததுனால முனீஸ்வரர் கோபுரம்னு அழைக்கப்படுது. கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்துல தெப்பக்குளம் அமைஞ்சிருக்கு. முதல் பிரகாரத்திலேயே தென்மேற்கு மூலையில அம்பாளுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. 2ஆம் பிரகாரத்துல இடது பக்கம் அலங்கார மண்டபமும் ஈசான திசையில யாகசாலையும் அமைஞ்சிருக்கு. 3ஆம் பிரகாரத்துல மேற்குபுறம் முருகன், லக்ஷ்மி, சோமஸ்கந்தர் சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. வடபுறம் வில்வவனேஸ்வர பிச்சாடனர், பைரவர் சன்னதிகள் மற்றும் நடராஜர் திருசபை அமைக்கப்பட்டிருக்கு. கிழக்கு திசையில சூரியன் மற்றும் பஞ்சலிங்க சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. தென்புறத்துல அகத்தியர், சந்தனபூஷண அரசர், அவரோட அமைச்சர், குங்குளியம் விற்க வந்த வணிகர், சப்தமாதர் மற்றும் 63 நாயன்மார்கள் சன்னதிகள் அமைஞ்சிருக்கு. மேல்புறத்துல திருப்பள்ளியறை இருக்கு. தென்கிழக்கு மூலையில மடப்பள்ளி இருக்கு. சுவாமி சன்னதியில
சங்கு மண்டபம் இருக்கு. அதோட தென்மேற்கு திசையில ஸ்தல விநாயகர் கள்ளவாரண பிள்ளையாருங்கிற திருநாமத்தோட காட்சி தராரு. அமிர்தத்தை மறைச்சு வச்ச காரணத்தினால இவருக்கு இந்த பெயர் வந்திருக்கு. அமிர்தம் கிடைச்சதும் தேவர்கள் முதல்ல விநாயகரை வழிபடாம மறந்து அமுது உண்ண முடிவு செஞ்சதுனால கோபமடைந்த விநாயகர் அந்த அமுத கலசத்தை மறைச்சு வச்சுட்டாரு. என்ன செய்யறதுனே தெரியாம இருந்த தேவர்கள்கிட்ட மகாவிஷ்ணு நடந்ததை சொல்லி முதல்ல விநாயக பெருமானை வணங்க சொல்லி அவரே அமிர்தம் தருவாருன்னு சொல்லியிருக்காரு. தங்களோட தவற உணர்ந்த தேவர்கள் முதல்ல போய் விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வழிபட்டிருக்காங்க. விநாயகர் கோபம் நீங்கி அவங்க வழிபாட்டை ஏற்று தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தாரு. இதனால இங்கே இருக்க விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இவரை மனமுருகி வழிபட்டா இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கிறதாவும் நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் இருக்க மாதிரி விநாயகருக்கு 6 படை வீடுகள் இருக்கு. அதுல இந்த தலம் 3ஆம் படை வீடா இருக்கு. பொதுவா சிவஸ்தலங்கள்ல இருக்க நவகிரகங்கள் சன்னதி இந்த தலத்துல இல்லை. இப்ப மார்க்கண்டேயரோட கதையை பத்தி பார்க்கலாங்க. மிருகண்டு முனிவர் மித்ராவதியை திருமணம் செஞ்சாரு. இவங்களுக்கு நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாததுனால காசியில விஸ்வநாத பெருமானை நோக்கி தவம் இருந்தாங்க. அவங்களுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் அவங்க வேண்டுதலை ஏத்துக்கிட்டு 100 வயது வரை வாழும் தீய குணங்கள் கொண்ட குழந்தை வேண்டுமா அல்லது 16 வயது வரை மட்டுமே வாழும் சகல கலைகளும் ஒழுக்கமும் பெற்று என் மீது அளவற்ற பக்தி கொண்டு வாழும் குழந்தை வேண்டுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மிருகண்டு முனிவர் 16 வயது வரை வாழ்ற குழந்தைய தேர்வு செஞ்சாரு. இறைவன் தந்தேன் என்று சொல்லி குழந்தை வரம் வழங்கி மறைஞ்சாரு. அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன்னு பெயர் சூட்டினாங்க. அந்த குழந்தை மகா புத்திசாலியாகவும் 5 வயதுக்குள்ள சகல வித்தைகளையும் கற்று வளர்ந்தது. எம்பெருமான் மேல அளவற்ற பக்தி கொண்டு விளங்கினாரு. அவருக்கு 15 வயது முடிந்து 16வது வயது பிறந்தது. அது வரைக்கும் தன் மகனை நினைச்சு அளவற்ற மகிழ்ச்சியில இருந்த மிருகண்டு முனிவருக்கு இறைவன் கூறிய 16 வயது முடிய இன்னும் 1 வருடம்தான் இருக்குங்கிறது நினைவுக்கு வந்து கவலையில இருந்தாங்க. இதை பார்த்த மார்க்கண்டேயர் தன் பெற்றோர்களோட வருத்தத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாரு. அவங்களும் வேற வழி இல்லாம சிவபெருமான் அளித்த வரத்தை பத்தி சொன்னாங்க. இதை கேட்ட மார்க்கண்டேயன், தந்தையே, நீங்கள் இதற்காக துளியும் வருத்தப்பட வேண்டாம். நமசிவாய மந்திரமும் திருநீரும் நமக்கு துணை இருக்கும். நம்மை காக்கும் சிவன் நம்மை கைவிடார். எனவே துணிவோடு இருங்கள்னு சொல்லி விடை பெற்று காசிக்கு போய் மணிகர்ணிகையில நீராடி சிவலிங்கம் ஒன்று நிறுவி தவம் இருந்தாரு. அவரோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டும்னு கேட்க மார்க்கண்டேயன் காலன் கைப்படா வண்ணம் காத்தருள வேண்டும்னு கேட்டிருக்காரு. எம்பெருமான், மார்க்கண்டேயா, நீ அஞ்ச வேண்டாம். அந்தகனின் பிடியிலிருந்து நம் அருள் உன்னை காப்பாற்றும்னு வரமளிச்சு மறைஞ்சிருக்காரு. மார்க்கண்டேயரும் யமபயம் நீங்கி அனுதினமும் சிவபெருமான மனமுருகி பூஜித்து வந்தாரு. மார்க்கண்டேயருக்கு 16 ஆண்டுகள் முடிஞ்சதும் காலதேவன் அவரோட உயிரை பிடிக்க வந்தாரு. அப்போ மார்க்கண்டேயன் பயந்து சிவபெருமான கட்டி அணைச்சுக்கிட்டாரு. மார்க்கண்டேயன் காலதேவன் அழைத்தும் வராததுனால கோபப்பட்ட யமதர்மர் மார்க்கண்டேயர் மேல பாச கயிற்ற வீச அது சிவபெருமான் மேலையும் விழுந்துருச்சு. இதனால கோபமடைந்த எம்பெருமான் காலசம்ஹார மூர்த்தியா தோன்றி யமதர்மரை வதம் செஞ்சாரு. பின்னர் சிவபெருமானும் அம்பாலும் மார்க்கண்டேயருக்கு காட்சி தந்து என்றும் 16ஆக வாழ்வாய்ன்னு அருள் புரிஞ்சாங்க. இப்போதும் அபிஷேகம் நடக்கும்போது இறைவன் மேல பாசக்கயிறை வீசினதுக்கான தழும்ப பார்க்கலாம். அதனால இந்த தலத்துல வந்து இறைவனை வணங்கினா யமபயம் நீங்கி நீண்ட ஆயுளோட வாழலாம்ங்கிறது நம்பிக்கை. 3 நாயன்மார்கள்ல இருவரான காரி நாயனாரும் குங்குளியக்கலை நாயனாரும் இந்த தலம் அமைய பெற்ற திருக்கடவூர்ல தான் அவதரிச்சாங்க. இப்ப நம்ம குங்குளியக்கலை நாயனாரோட கதையை பத்தி பார்க்கலாங்க. திருக்கடவூர்ல அந்தனர் குலத்துல பிறந்த கலையனார் ஒரு சிறந்த சிவபக்தர். இவரு இந்த தலத்துல எம்பெருமான் சன்னதியில தினமும் குங்குளியம் தூபமிடுற திருத்தொண்டை செஞ்சுட்டு வந்தாரு. எப்பவுமே குங்குளிய தூபமிடுற கலையத்தை கையில ஏந்தியவாறே இருந்ததுனால இவருக்கு குங்குளிய கலைய நாயனார்னு பெயர் வந்தது.
அவரோட பக்தியை உலகத்துக்கு உணர்த்த நினைச்ச இறைவன் அவரை வறுமையடைய செஞ்சாரு. அந்த வறுமையிலையும் கலையனார் தன்னோட தேவைகளை குறைச்சிட்டு குங்குளிய தூபமிடுற தொண்டை கைவிடலை. வறுமை அதிகரித்ததுனால தன்கிட்ட இருந்த கால்நடைகளையும் நிலங்களையும் விற்று குங்குளிய தூபம் இட்டாரு. அப்போ வீட்டில் உணவிற்கே வழி இல்லாததுனால அவரோட மனைவி தன் கழுத்தில் இருந்த திருமாங்கல்யத்தை கலட்டி கலையனார்கிட்ட கொடுத்து நெல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நெல் வாங்கிட்டு வர போன கலையனார் வழியில ஒரு வணிகர் வண்டி நிறைய குங்குளியத்தை வித்துட்டு வந்ததை பார்த்து தான் வந்த வேலையை மறந்து தன்கிட்ட இருந்த மாங்கல்யத்தை கொடுத்து குங்குளியத்தை வண்டியுடன் வாங்கிட்டு நேரா கோயிலுக்கு போயிட்டாரு. அங்க எம்பெருமானுக்கு குங்குளிய தூபமிட்டு அகமகிழ்ந்து அன்று இரவு அங்கேயே தங்கிட்டாரு. அன்று இரவு அவரோட மனைவியும் குழந்தைகளும் பசியால வாடி தூங்கிட்டாங்க. அப்போ அவர் மனைவியோட கனவுல தோன்றிய இறைவன் வீட்டில் ஆடைகளும் நெல்லும் அணிகலன்களும் பொன்னும் பொருளும் நிரம்பினன்னு சொல்லி மறைஞ்சிருக்காரு. காலையில எழுந்து பார்க்கும்போது வீட்டுல அனைத்து செல்வங்களும் நிரம்பி இருந்திருக்கு. கோவில்ல இருந்த கலையனாருக்கு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வீட்டு ஞாபகம் வந்திருக்கு. உடனே கலையனார் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அங்க செல்வங்கள் நிரம்பி இருந்திருக்கு. அவர் மனைவி கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டப்ப கனவில் இறைவன் தோன்றி அருளனதை சொன்னாங்க. அதை கேட்ட கலையனார் ஆச்சரியத்தோட திரும்ப கோயிலுக்கு போய் எம்பெருமான் கிட்ட, உங்களுக்கு தூபமிட்டு தொண்டு செய்தவன் நான், ஆனால் நீங்களோ என் மனைவிக்கு காட்சி அளித்திருக்கிறீர்கள்னு முறையிட்டிருக்காரு. அப்போ அவருக்கு காட்சி கொடுத்த இறைவன், நீர் குங்குளிய தூபமிட உன் மனைவியின் மாங்கல்யம் காரணமாக இருந்ததால் முதலில் உன் மனைவிக்கு கனவிலும் பிறகு உமக்கு நேரிலே காட்சியளித்தோம் என்று அருள் புரிந்து மறைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் குங்குளிய கலைய நாயனார் இந்த திருத்தலத்துல தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு குங்குளிய தூபமிடுறத தொடர்ந்தாரு. இந்த தலத்துல சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. இசை மற்றும் பாடல்கள் இயற்றுறதுல வல்லவரா இருந்தாரு. இவர் அபிராமி அம்பாள் மேல அளவு கடந்த பக்தி கொண்ட தொண்டரா வாழ்ந்து வந்தாரு. ஒளி வடிவத்துல அம்பிகையை தரிசனம் செஞ்சு பேரின்பம் கண்டிருக்காரு. ஆனா மற்றவர்கள் இவர் சொன்னதை நம்பாம இவரை பித்தன்னு கேலி செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல தஞ்சையை தலைநகரா கொண்டு மகாராஷ்டிர வம்சத்தை சேர்ந்த முதலாம் சரபோஜி மன்னர் இந்த நகரத்தை ஆண்டு வந்தாரு. அவர் ஒரு தடவை அமிர்தகடேஸ்வர பெருமானையும் அபிராமி அம்பாளையும் தரிசிக்க எண்ணி திருக்கடவூர் வந்தாரு. அவர் கோயிலுக்குள்ள போனப்ப அம்பாள் சன்னதி முன்னாடி சுப்பிரமணிய ஐயர் இந்த உலகத்தை பத்தின நினைவுகள் இல்லாம தியான நிலையில இருந்தாரு. அப்போ மன்னர் அங்க இருந்தவங்க கிட்ட இவர் யாருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க இவர் ஒரு பித்தன்னு சொன்னாங்க. அரசர் அதை நம்பாம தியானத்துல இருந்த சுப்பிரமணிய ஐயர்கிட்ட இன்று என்ன திதின்னு கேட்டாரு. அப்ப அம்பிகையோட முகத்தை பார்த்து பரவச நிலையில இருந்த சுப்பிரமணிய ஐயர் தன்னையே அறியாம இன்று பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு. மன்னர் மீண்டும் கேட்க அப்பவும் பௌர்ணமின்னே சொன்னாரு. அதை கேட்ட மன்னர் கோபப்பட்டு, இன்று இரவுக்குள் நிலவு தெரியாவிட்டால் உமக்கு மரண தண்டனைன்னு சொல்லி மன்னர் அங்கிருந்து போயிட்டாரு. மன்னரும் அவரது பரிவாரங்களும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தியானத்திலிருந்து எழுந்த சுப்பிரமணிய ஐயர் நடந்த விஷயத்தை தெரிஞ்சு தன்னோட கவனக்குறைவுனால ஏற்பட்ட தவறுல இருந்து தன்னை காத்தருள சொல்லி அபிராமி அம்பாள் கிட்ட வேண்டினாரு. அன்னைக்கு இரவுக்குள்ள பௌர்ணமி நிலவு தெரிய வேண்டி அவரு அபிராமி அம்மன் சன்னதி முன்னாடி ஒரு ஆழமான குழியை வெட்டி அதுல விறகுகளை அடுக்கி தீ மூட்டினாரு. அதுக்கு மேல ஒரு விட்டமும் 100 கயிறுகளால உரியையும் கட்டி அதுல ஏறி நின்று அம்பாள் கிட்ட, எனக்கு காட்சி கொடுத்து இந்த பழியை நீக்காவிட்டால் என் உயிரை விடுவேன்னு முறையிட்டு அபிராமி அந்தாதி பாட ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலையும் உரியோட ஒவ்வொரு கயிறா வெட்டினாரு. விழிக்கே அருளுண்டுன்னு தொடங்குற பாடலை பாடி முடிக்க சுப்பிரமணிய ஐயருக்கு அபிராமி அம்மன் காட்சி கொடுத்து அருளினாங்க. அம்பாள் தன் தோடை எடுத்து வானத்துல தவள விட்டாங்க. அந்த தோடு பௌர்ணமி நிலவை போல பிரகாசிச்சது. அம்பாள் அவர்கிட்ட,
நீ வாய் தவறி மன்னனிடம் கூறிய சொல்லையும் நிரூபித்தேன். நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடுன்னு சொன்னாங்க. அவரும் அந்தாதி பாடல்களை பாடி முடித்தாரு. இதை பார்த்து அங்கே இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. மன்னரும் சுப்பிரமணிய ஐயர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வேண்டினாரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, அவர்தான் அமாவாசையிலையும் பௌர்ணமி நிலவு தெரிய காரணமாயிருந்த அபிராமி பட்டர். அபிராமி அந்தாதி மொத்தம் 100 பாடல்கள் கொண்டது. இது ஒரே இரவுல பாடி முடிக்கப்பட்டது. முதல் பாடல் எந்த வார்த்தையில முடிந்ததோ அதே வார்த்தையில தான் அடுத்த பாடல் தொடங்கும். முதல் பாடலோட முதல் வரியில உதிக்கின்றங்கிற வார்த்தை 100வது பாடலோட கடைசி வார்த்தையா முடியறது இதோட சிறப்பம்சம். பெரும்பாலும் பக்தர்கள் இந்த தலத்துல இறைவன் மற்றும் அம்பாலோட அருளை வேண்டி எல்லா முகூர்த்தங்கள்லையும் தங்களோட 60 மற்றும் 80ஆம் கல்யாணத்தை மகிழ்ச்சியோட சிறப்பாக நடத்துவாங்க. பொதுவாக எல்லா தலங்கள்லையும் கோயில் யானைக்கு அம்பாலோட திருப்பெயர் இருக்கிற மாதிரி இந்த தலத்திலையும் கோயில் யானைக்கு அம்பாலோட திருப்பெயரான அபிராமின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சித்திரை மாசத்துல 18 நாட்களுக்கு திருவிழா நடக்கும். திருவிழாவோட 6வது நாளான மக நட்சத்திரத்தன்னைக்கு காலசம்ஹார விழா சிறப்பாக நடக்கும். இந்த தலத்துல கார்த்திகை மாசத்துல சோமவாரங்கள்ல 1008 சங்குகள் கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடக்கும். இந்த அபிஷேகத்தை பார்க்கிறவங்களுக்கும் அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி அருந்துறவங்களுக்கும் எல்லா வகையான நோய்களும் நீங்கப்படுறதா நம்பிக்கை. தை அமாவாசை அன்னைக்கு அந்தாதி பாராயணம் பாடி நிலவு காட்டி வழிபடுறது இங்கே விசேஷமாக நடக்கும். பங்குனி மாசத்துல காசி கங்கை நீரை வரவழைச்சு மார்க்கண்டேயர் தீர்த்தம் கொடுத்தருளி இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கிறதா ஐதீகம். இந்த கோவில்ல காலையில 6 மணியில இருந்து மதியம் 1 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணியில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்யலாங்க. இந்த கோவில் மயிலாடுதுறையில இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் காரைக்காலில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தில் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் செஞ்சு இறைவனோட அருளை பரிபூரணமாக பெறணுங்க. இப்போ நான் போட்ட இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்து எந்த கோவில், அதோட வரலாறுகள் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அனைவரும் மறக்காம ஆலய அற்புதம் யூடியூப் சேனலை லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓம் நம சிவாய. ஓம் அபிராமி அம்மையே போற்றி போற்றி.